அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் வந்து 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், ஓல்டு தமிழ் சமச்சீர் புக்கு. அதில் வந்து முதல் இயல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் பாடல் செய்யுள் திருவருட்பா. திருவருட்பா இயற்றியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். நமக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் பெயர் ராமையா சின்னம்மையார். பெற்றோர் பெயர் ராமையா சின்னம்மையார். இவர் எழுதிய 2 நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவருடைய பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு எவ்வாறு பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னா திருவருட்பா. பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டது 6 திருமுறையாக தொகுக்கப்பட்ட நூல் இது. தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுதம். இதுதான் ஆசிரியர் குறிப்பு. இவர் வந்து அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை 1865 தொடங்கியிருப்பார். பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை தொடங்கிய ஆண்டு 1867. அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவிய ஆண்டு 1872. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ராமலிங்க அடிகளார். இவரது காலம் 1823 1874 வரை. 1823 1874 வரை. ராமலிங்க அடிகளார் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். எழுதிய நூல் உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டது திருவருட்பா என்ற பெயரில். 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது. தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுதம். சமரச சன்மார்க்க சங்கம் 1865. அறச்சாலை 1867. அறிவு நெறி விளங்க ஞானசபை 1872. இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1823 டு 1874 வரைக்கும். இதில் கொடுத்துருக்கப்பட்ட பாடல் பார்த்திங்கன்னா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதில் பண் அப்படின்னா இசை, பண்ணுனா இசை. சரி, ராமலிங்க அடிகளாரை பற்றி கூடுதலாக நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரட்சி துறவி என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகளார். வீரத்துறவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விவேகானந்தர். வீரத்துறவி என்று அழைக்கப்பட்டவர் விவேகானந்தவர். புரட்சி துளைவி என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு கூப்பிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். இதெல்லாம் நம்ம பழைய புத்தகங்களில் படிச்சிருப்போம், திரும்ப ரீகால் பண்ணிக்கிறோம். புதுநெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்பட்டவர் வள்ளலார். திருவருட்பா எப்படி பிரிக்கலாம்? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இறைவன் திருவருளால் பாடிய பாடல்னு 2 வகையாக இதை பற்றி சொல்கிறாங்க. திருவருட்பாவில் எத்தனை பாடல்கள்? 5818 பாடல். 5818. இது தவிர கூடுதலாக என்ன இது பார்க்கலாம் அப்படின்னா, தொழுவூர் வேலாயுதம் தான் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டு இவர் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இவர் கூறிய மேற்கோள்கள் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய புத்தகங்களில் பார்த்துருப்போம். இதுதான் வந்து முதல் இது வந்து பாடல். புக் பேக்கில் என்ன போட்டிருக்கு? ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தொகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா. யாரை நாம் வள்ளலார் என அழைக்கிறோம்? ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல்கள் எது? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அடுத்து திருக்குறள்.
திருக்குறள் எழுதின பற்றி நம்மளுக்கு தெரியும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. சென்னா போதர், தெய்வப் புலவர், நாயனார் இவ்வாறெல்லாம் போற்றப்படுபவர் திருவள்ளுவர். இந்த நூல் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. இதில் இருக்கு பாருங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பாலில் எத்தனை இயல் இருக்கு? 38. பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25 என மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது. அறத்துப்பால் 38 என்னென்ன இருக்கு? பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1 என 38 அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால். இரண்டாவது பொருட்பால் 70 அதிகாரங்களை உடையது. அரசியல் 25, அங்கவியல் 32, ஒலிபியல் 13 என 70 அதிகாரங்களை கொண்டது பொருட்பால். இன்பத்துப்பால் என்று அழைக்கக்கூடியதில் 25 அதிகாரங்கள் இருக்குது. களவியல் 7, கற்பியல் 18 என 25, மொத்தம் 133 அதிகாரம். அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்கள். 11 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களை கொண்ட நூல் இதுதான். 11 கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பாவால் ஆன ஒரே நூல் இதுதான். 7 சீர் 1.25 அடியில் இருக்கும். 7 சீரும் 1.25 அடி கொண்டது. திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவ மாலை, பாடல் 55, பாடிய புலவர்கள் 53. இயற்கை வாழ்வில்லம், தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம், தமிழ் மாதின் உயிர் என்றெல்லாம் போற்றக்கூடிய நூல் திருக்குறள். இதை முதலில் பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சாவூரில். முதல் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். கிட்டத்தட்ட 108 மொழிகளில் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்து ராணி விக்டோரியா காலையில் கண்வழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள். ரஷ்ய நாட்டின் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகை சுரங்க பாதுகாப்பு பட்டத்தில் இடம்பெற்றுள்ள நூலும் திருக்குறள். இங்கிலாந்து காட்சி சாலையில் விவிலியம் என்ற பைபிளுடன் வைக்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். சரி, திருக்குறளை பற்றி யாரெல்லாம் போட்டியிருக்கா அப்படின்னு பாருங்கள். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று போற்றியவர் பாரதிதாசன். வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன். அதே மாதிரி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். 2 மேற்கோள் சொல்லியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே ஒன்று, இன்னொன்று இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது 2மே பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். 7 என்னும் எண்ணும் பெயர் 8 குறட்பாக்களில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திருக்குறள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திருக்குறளின் சாரம் அப்படின்னா நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் விளக்கம் நாலடியார். திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. திருக்குறளின் முன்னோடி புறநானூறு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நேர குறளுக்குள்ளே போயிடலாம். முதல்ல அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததும் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என்பது இதனுடைய பொருள். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். 2வது குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது
அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணுவார். இதில் என்பு என்பது எலும்பை குறிக்கும். இங்கு உடல் பொருள் ஆவியை குறிப்பதனால் இது இலக்கண குறிப்பு ஆகுபெயர். 3வது குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு என்பது வாழ்க்கை நெறி. வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். என்பு என்பது எலும்பு. 4வது குறள், அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும் என்பதன் பொருள் தரும். ஆர்வம் விருப்பம். இதில் இன்னொன்று பார்த்துருப்போம், அமர் அப்படின்னாலும் விருப்பம், அமர்னாலும் ஆர்வம்னாலும் விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு என்பது நட்பு. நண்பு என்பது நட்பு. அடுத்து 5வது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராவார். வையகம்னா தெரியும், உலகம். என்ப என்பது என்பார்கள். என்ப என்பது என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. 6வது குறள், அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்துக்கும் அன்புதான் துணை. இங்கே மரம் என்பது வீரத்தை குறிக்கும். கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். 7வது குறள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலது எலும்பு இல்லாதது, அதாவது புழு. அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். 8வது குறள், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கையும் என்ன செய்யாது, தளிர்க்காது. அன்பகத்தில்லா பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு உள்ளத்தில் இல்லாத. இது முக்கியமான கொஸ்டின் இது ரெண்டுமே. அதே மாதிரி வன்பார்கண், வன்பால் ப்ளஸ் கண், பாலை நிலத்தில் என்று பொருள். வன்பால் ரெண்டாத்தையும் பிரிக்கணும். வன்பால் ப்ளஸ் கண், பாலை நிலத்தில் என்பது பொருள். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று, தளிர்த்தது போல, அற்றுனா போல, அது போல, அது போன்றுன்னு அர்த்தம். வற்றல் மரம், வாடிய மரம். இந்த குறள் என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா இல் பொருள் ஓமை அணி. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இல் பொருள் ஓமை அணி. பாலை நிலத்தில் மரம் தளிர்க்கும் என்பது இயலாத காரியம். அது இல்லாத ஒன்றை சொல்கிறதுனால இது இல் பொருள் ஓமை அணி. 9வது குறள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மரத்தின் உறுப்பு அன்பு. 10வது குறள், அன்பின் வலியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுறார். இவ்வளோதான் இதில் படிச்சுக்கோங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி, நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 ஈயில் இருக்கு பாருங்க. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதுக்கடுத்து விடுபட்ட சீர்களை எழுதுங்க. அன்பிலார் எல்லாம் டேஷ் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்ன வரும்? தமக்குரியர். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை டேஷ் அறம். பெரியரா போடணும், அறம். சரியா? அவ்வளோதான் இதில். அடுத்து தமிழ் தாத்தா ஊவேசா என்ற பாடம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. இவர் ஒரு ஓலைச்சுவடிகளை தேடி போயிருப்பார். ஆடிப்பெருக்கு நாளில் ஒருத்தர் விட்டுருவார். ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம் என்று அந்த பெரியவர் கூறி ஆற்றில் விட்டுருவார். எந்த நாளில் விடுவார்னா ஆடிப்பெருக்கு நாளில். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்.
அப்படி அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஓலைச்சுவடிகளை எடுத்து தன்னுடைய வேட்டியில் தொடச்சிட்டு வருவார். அந்த சம்பவம் நடந்த இடம் கேட்பாங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. 2வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. அந்த சம்பவம் நடந்த இடம் ஈரோடு மாவட்டம், 2வது பாராகிராஃபில் கீழே இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அப்படி சேகரித்த பெரியவர் உவே சாமிநாதர். அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது பனை ஓலையை பக்குவப்படுத்தி தான் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஓலைச்சுவடியில் புள்ளி வச்சு எழுத முடியாது. அப்படி எழுதுனா ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதை பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை பொருத்தி தான் வாசிப்பாங்க. பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவரை அச்சுக்கு அனுப்பினார். அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பதிப்புத்துறை வேந்தர் அப்படிம்போம். பதிப்புத்துறை வேந்தர். பல சுவடிகளை தன் வாழ்நாள் முழுவதையும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் உவேசா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தம் வாழ்நாள் முழுவதையும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் உவே சாமிநாதர். பதிப்புத்துறை வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் உவேசா. பதிப்புத்துறை செம்மல் அப்படின்னா ஆறுமுக நாவலர். பதிப்புத்துறை செம்மல் யார்? ஆறுமுக நாவலர். சரி வாங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அந்த சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இவருக்கு 96 பூக்களுடைய பெயர் மட்டும்தான் தெளிவாக இருந்தது. 3 பூக்கள் பெயர் தெளிவாக இல்லை. 3 பூக்கள் இல்லை அப்படின்னு இவர் விட்டுறல. கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அதை பதிப்புக்கு கொண்டு வந்தார். குறிஞ்சிப்பாட்டு உங்களுக்கு தெரியும், 11 மேல்கணக்கு நூல்களில் 10 பாட்டு தொகையில் வரும். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதனை எழுதியவர் கபிலர். சரியா? அதுக்கப்புறம் இப்போ உவேசாவை பற்றி பார்க்குறோம். உவேசா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். அப்பா அம்மா வச்ச பேர் வேங்கடரத்தினம். இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இவர் ஆசிரியர் தான் இவருக்கு பேர் சாமிநாதன் பேர் வச்சார். அதுதான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதனுடைய சுருக்கம்தான் உவேசா. 1855 பிறந்து 1942 இயற்கை எழுதியிருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் நூலில் என் சரிதம் என்னும் பெயரில் வெளிவந்தது. உவேசா நூல் நிலையம் 1942 சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியு போப், சூலியன் வின்சோன். மத்திய அரசு இவருக்கு தபால் தலை 2006 வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உவேசாவினுடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தமதானபுரம். இவர் பதிப்பித்த நூல்கள் பாருங்கள்: 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணிக்கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4 அப்படின்னு இவ்வளோ நூல் பதிப்பிச்சிருக்கார். அதனால தான் இவர் பதிப்புத்துறை வேந்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஓலைச்சுவடியை தேடி வந்த பெரியவர் யார்? உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் என் சரிதம். வெளிவந்த இதழ் ஆனந்த விகடன். உவேசா தம் வாழ்நாள் முழுவதையும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார்னு சொல்லுவோம். உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். உவேசா அவர்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? தமிழ் தாத்தா. உவேசாவினுடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 99. ஓலைச்சுவடிகளில் எந்த நாளில் ஆற்றில் விட்டனர் என்ற கேள்விக்கு பதில் ஆடிப்பெருக்கு நாளில். அடுத்த பாடம் பார்த்திங்கன்னா கடைசி வரை நம்பிக்கை. இது அரவிந்த குப்தா எழுதிய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்து ஆளப்பட்டது. கடைசி வரை நம்பிக்கை என்ற தலைப்பில் ஜப்பான் சிறுமி சடகோ சசாகி என்பவரை பற்றிய கதை. ஜப்பானில் 2 இடங்களில் அமெரிக்கா குண்டு வீசியது. ஒன்று ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாகி. இந்த ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டினுடைய பெயர் நான் வகுப்பில் அடிக்கடி சொல்லியிருப்பேன், லிட்டில் பாய். 1945 ஆகஸ்ட் 6. 1945 ஆகஸ்ட் 6. ஆகஸ்ட் 6 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஹிரோஷிமா தினம். வீசப்பட்ட குண்டினுடைய பெயர் ஹிரோஷிமா தினம், லிட்டில் பாய். அடுத்தது நாகசாகி. 1945 ஆகஸ்ட் 9 ஃபேட் மேன்
என்ற குண்டு வீசப்பட்டது. குண்டு வீச்சில் 2,00,000 ஜப்பானியர் இறந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிரோஷிமாவுக்கு அருகில் சடகோ தன் பெற்றோருடன் வசித்து வந்தால். அப்போது அவளுக்கு வயது 2 வயது. குண்டு வீச்சில் வீசும்போது அவருக்கு 2 வயது. 11 வயதாகும்போது பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. மருத்துவர் சோதித்து பார்த்துட்டு புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணுகுண்டு கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்ட புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாக விரும்பாத சடகோ உயிர் வாழ ஆசைப்பட்டாங்க. சடகோவினுடைய தோழிக்கு பேர் சிசுகோ. கை நிறைய காகிதங்கள் எடுத்துகிட்டு வந்தார். அந்த காகிதங்கள் அனைத்தும் சதுரமாக வெட்டப்பட்டு இருந்தன. ஒரு காகிதத்தை சிசுகோ எடுத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானியர் வணங்கும் பறவை எது அப்படின்னா கொக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி, பல தடவை கேட்ட கொஸ்டின். ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. 1000 கொக்குகள் செய்தால் நோய் குணமாகும் என்பது ஜப்பானியருடைய நம்பிக்கை. இந்த காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு கூறுகிறார்கள் அப்படின்னா ஓரிகாமி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. அவங்களால கொஞ்சம் செய்ய முடியாது. சாகும் தருவாயில் அவர் செய்த கொக்குகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 644. மீதி 356 கொக்குகளை அவங்களுடைய தோழிகள் ஒன்று கூடி செய்வாங்க. சடகோ சசாகி இறந்த நாள் 25/10/1955. 25/10/1955 இறந்துருவாங்க. ஹிரோஷிமா நகரின் மையத்தில் நினைவாலயம் கட்டியிருப்பாங்க நிதி திரட்டி. குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்ற பெயரில். அதில் எழுதப்பட்ட வாசகம், உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். இந்த நூல் இடம்பெற்றது அரவிந்த குப்தாவினுடைய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். சரியா? அடுத்தது இலக்கணமும் மொழித்திறனும். இதில் தமிழின் முதல் எழுத்து ஆ. பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. தமிழ் முதல் எழுத்து ஆ. ஆ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும். ஆ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும். அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு வேட்டையாடுவதற்காக முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்புக்கூட்டை குறிக்கும். அதுக்கடுத்து இணை எழுத்துக்கள். இங்கு அப்படிங்கிற எழுத்துக்கு கா, இங்க தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கடுத்து இஞ்சுக்கு சா, மஞ்சள், அஞ்சாதே. இன்னுக்கு டா, பண்டம். இந்துக்கு தா, பந்தல். இம்முக்கு பா. இந்த மாதிரி எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து குறில் நெடில் வேறுபாடு நமக்கு இதெல்லாம் தெரியும். ஒற்றை கொம்பு வெற்றை கொம்பு வேறுபாடுலாம் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், தமக்குரியர் எப்படி பிரிச்சிருக்கு பாருங்கள். தமக்கு உரியர். அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை. வழக்கென்ப எப்படி பிரிக்கலாம்? வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. தரம் இல்லை, தரம் கூட்டல் இல்லை, தரம் கூட்டல் இல்லை. பருப்புணவு, பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு. கரும்பெங்கே, அவன் அழுதான், அவள் எங்கே, அவள் எங்கே என்று பார்க்கணும். அதுக்கடுத்து குறில் நெடில் வேறுபாடுகளை பாருங்கள். அமுதன் பால் குடித்தான். தென்றல் பாடம் படித்தாள். சிற்பி சிலை செதுக்கினாள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. முகிலனின் பாட்டி கதை கூறுவார். இப்படி இந்த மாதிரி இருக்கு. அடுத்து சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர். ஆன்சர் என்ன? தோழி சிசுகோ. ஓட்டப்போட்டியில் தோற்று போனவிடம் நீ எவ்வாறு பேச வேண்டும் அப்படிம்பாங்க. அடுத்த போட்டியில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு பேசணும். விபத்தில் சிக்கி அடிபட்டவற்றை எப்படி பேச வேண்டும்? நீ விரைவில் நலம் பெற வேண்டும்ங்கிறாங்க. விபத்தில் சிக்கி அடிபட்டு நினைவில் நிற்பது என்ன அப்படின்னா சடகோவின் நம்பிக்கை. 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை ஊவேசா அவர்களுக்கு இருந்ததா? இருந்தது. ஊவேசா அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் அவருடைய ஆர்வம். பள்ளிக்கு போகும் பாதை முழுவதும் சேரும் சகதியாக உள்ளது. உன் முடிவு என்ன அப்படின்னா மாற்றுப்பாதையில் செல்லலாம். எல்லோரிடமும் சண்டையிடும் மாணவனை என்ன செய்யலாம்? தனியே அழைத்து பேசினால் கொஞ்சம் கேட்பான் அப்படிங்கிறது. முயற்சிக்கு நோய் டேஸ் இல்லை, தடை இல்லை. 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு எது கிடையாது? வயது கிடையாது. கவலையை மறக்க வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். டேரி பாக்ஸ் கனடாவைச் சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனது வலது காலை இழந்தவர்.
கனடா நாட்டைச் சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர் பேர் என்ன? டேரி பாக்ஸ். புற்றுநோய் பாதிக்கப்பட்டு எந்த காலை இழந்தார்னா ரைட் லெக், வலது கால். செயற்கை காலை பொருத்தி கொண்டு சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு கூடைப்பந்தாட்டம் ஆடி பல பரிசுகள் வென்றவர் இவர். ஒரு நாள் புற்றுநோயாளிகளுக்காக நிதி திரட்ட எண்ணியவர் கனடாவின் சாலைகளில் தொடர் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம் என்ற தொடர் ஓட்டம் ஓடுவது என முடிவெடுத்தார். டாக்டர்கள் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி 143 நாள் ஓடியிருப்பார். நிதி மளமளவென திரண்டது. அதனால் அவருடைய வாழ்நாள் குறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தனது 23வது வயதில் மரணம் அடைந்தார். அவரின் நினைவாக தான் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 உலகின் பல நாடுகளும் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 15 முக்கியமான தினம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சர்வதேச மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, தேசிய பொறியாளர் தினம் செப்டம்பர் 15, டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் செப்டம்பர் 15. டேரி பாக்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கனடா. டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார்? கூடைப்பந்தாட்டம். டேரி பாக்ஸ் தனது வலது காலை இழக்க காரணம் புற்றுநோய். எந்த செயலை செய்யக்கூடாது என மருத்துவர் கூறினர்? தொடரோட்டம் ஓடக்கூடாது. டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் எந்த நாளில் நடத்தப்படுகிறது? செப்டம்பர் 15. அடுத்து என்ன இருக்கு? யானையிடம் உள்ளது தந்தம், மெத்தையினுள் இருப்பது பஞ்சு, நகை செய்ய பயன்படுவது தங்கம், குளிர்ந்த காற்று தென்றல், விளையாட்டு பொருள்களுள் ஒன்று பம்பரம், வலையில் இருப்பது நண்டு. வலையில் இருப்பது நண்டு. அரபு எண்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள், அரபு எண்கள் 1, 2, 3 தெரியும். நம்ம கடலை உருண்டை ஞங்கன சமைத்து ருசித்து சாப்பிட எனக்கு அம்மா கொடுத்த கடலை உருண்டை அப்படிம்போம். திருவருட்பாவை எப்படி பிரிக்கலாம்? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, என்பில் அதனை, என்பில் கூட்டல் அதனை. வையம்னா உலகம், மரம்னா வீரம். சரி, இந்த அரபு எண்கள் தமிழ் எண்களில் கால் பகுதி, கால்னு சொல்லுவோம்ல, 1/4, அதுக்கு என்ன எழுத்துன்னா வா. தமிழில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வ, அந்த வா. கால், அரை அப்படின்னா ஈ, முக்காலுக்கு என்ன? லு. இந்த 3 ஞாபகம் வச்சுருப்பீங்க. அடுத்து உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஊவேசா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். சரி. 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஊவேசா அவர்களுக்கு இருந்தது. சரி. திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். சடகோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, இது வரைக்கும் நம்ம இயல் 1 பார்த்துருக்கோம். நன்றி. திருப்பி பாருங்கள். நாளை இயல் 2 பார்க்கலாம்.